திருவண்ணாமலை டவுன் கல்குனை கக்கா திரு மதிதி முகமதியா பள்ளிவாசல் ஜமாத்தார் முன் 2024 ஏப்ரல் மாதம் செவ்வாய் 11 1445 ஞாயிற்றுக்கிழமை 11 மணி அளவில் திருவண்ணாமலை மலுக்கட்டோடு பைபாஸ் அல் மதினா மஹாலில் நடைபெறும் இந்த இஃப்தாரில் மாப்பிள்ளை பெயர் அபுல் கலாம் ஆகார், பெண்ணின் பெயர் ஏஆ ரிஹானா. தாவா சாஹிபாக படித்திருக்கிறார்கள். என் பொண்ணு பிறக்கும் போது அது ஒரு பொக்கிஷமா தான் பார்த்தாரு. அவங்க அப்பா இருந்தா இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. எனக்கு என் பிள்ளைங்க தாங்க நான் உலகம். அவள் நினைச்ச மாதிரியே ஒரு இடத்துல அவன் நல்லா பொண்ணு கிடைச்சிருக்கா. அவளுக்கு அவன் நல்லா இருக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. என் பொண்ணு பொண்ணா நான் நினைச்சது இல்லப்பா. எனக்கு எங்க வீட்டோட என் பையனா தான் நான் நினைச்சேன். ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாதிரி. எனக்கு தைரியம் சொல்றதுல இருந்து என் ஃபேமிலியை ரன் பண்றதுல இருந்து எல்லா ஐடியாவும் கொடுத்தது என் பொண்ணு தான். எனக்கு அம்மாவே அவ தம்பா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய குழந்தைங்க தான் என் உலகமே. இறைவன்ட்டையும் அத்தான் வேண்டிட்டே இருந்தேன், அல்லாஹ்ட்டையும் அத்தான் வேண்டிட்டே இருந்தேன். என்னுடைய குழந்தைங்கள நல்லபடியா அவை. கல்யாண பொண்ணு ரிஹானா என்னோட அக்கா பொண்ணுன்னு சொல்றதை விட என் ஃபர்ஸ்ட் குழந்தையே அவ தான் எனக்கு. நான் +2 படிக்கும்போது அவ பிறந்தா. அன்னிலிருந்து என்கிட்ட தான் இருக்கிறா அவ. எங்க உயிரியே அவங்ககிட்ட ஒப்படைக்கிறோம்ப்பா. அவள் தான் நல்லா பார்த்துக்கணும். மருமக புள்ள கூட நல்லா ஹாப்பியா இருக்கணும். எங்க துவா எப்பயுமே இருக்கு எங்க குழந்தைக்கு. அவளுடைய சித்தி. என் கல்யாணத்துக்கு முன்னாடியே அவன் பிறந்துட்டான். ஃபர்ஸ்ட் ஒரு பையனை தூக்குனது அவனை தான் நான். அவன் பிறந்தது எங்களுக்கு அண்ணனுக்கு அண்ணா, தம்பியா, அப்பனா. அவன் எங்களுக்கு பிறந்தது ஒரு பெரிய பொக்கிஷம். குடும்பத்துக்கு ஒரு பையன் வாரிசு வந்துச்சுன்னு சொல்லி நாங்க சந்தோஷப்பட்டதுக்கு, அது எங்க அப்பா அம்மா சந்தோஷப்பட்டதுக்கு அளவே இல்லை. ரியானா பத்தி சொல்லணும்னாக்கா, she is a very good girl. She is very very adorable right from the childhood days. அவளோட தம்பி ரோஃபுக்கு she is a second mother and she is the princess of our home. ரியானா எங்க அக்கா பொண்ணு. சின்ன குழந்தையிலிருந்து நாங்கள் வளர்த்ததுலேருந்து இங்கே தான் வளர்ந்துருக்கு. பட் மிஸ் பண்ணுவோம். எங்க தங்கச்சியே புத்தகம் போறோம். நாங்க கல்யாண மாப்பிள்ளைக்கு நாங்க எங்களுடைய சைடா என்ன ஒரு வேண்டுதல்னாக்கா, அவ ஃபாதர் இல்லா சைல்ட். ஸோ அவளுக்கு என்னெல்லாம் தேவையோ, he should be like not only like a best friend but as a good father, ever loving companion. எங்களுடைய எல்லா விஷயமும் அதுதான். என்னுடைய பிளெஸிங்ஸ் எப்பயுமே இருக்கும். பல்லாண்டு இன்னோட வாழ்க எங்க தான் சேர்த்தான். ஆக்சுவலி அபுல் எனக்கு ஒரு 9 வருஷமா தெரியும், காலேஜ் ஆரம்பிச்சதுலேருந்து. ஸோ அவனோட லவ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சட்டிலான நேச்சர். அது எக்ஸ்பிரசிவே இல்லை. அவன் எதையுமே ஓப்பனாக சொல்லவே மாட்டான். எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு அதை எங்கே சட்டிலாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமோ அப்படி தான் பண்ணுவான். ஆனால் அந்த பர்சன்டே டேரெக்டாக போய் நான் உனக்காக தான் இது பண்ணுறேன் அப்படின்னு எனக்குமே சொல்ல மாட்டான். நான் பாஸ்ட் 1 இயரா அபுல் பார்த்துட்டு இருக்கேன். நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ஜாலி அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுள் அண்ட் பர்ஃபெக்ஷனிஸ்ட். அதுதான் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஆப்டான வேர்டாக இருக்கும். ஸோ we with the family of Raghu and Anu wishing you the best, happy and lovely life ahead, Abul.
மாப்பிள்ளை சொன்னாக்கா எங்கள் குடும்பத்தோட எல்லாருடைய கண்ணும் ஒப்படைக்கிறோம். அதை எப்படி பாதுகாக்கிறோமோ அதை பாதுகாப்போம். ஸோ அவனை ஒரு 9 வருஷமாக தெரியும், காலேஜ்லேருந்து ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து. நல்ல ஒரு ஃப்ரெண்ட், சப்போர்ட்டிவாக இருப்பான் எல்லாத்துலேயும். நான் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்ததுக்கு அவங்க ஒரு மேஜர் ரீசன். யாராக இருந்தாலும் மேக்ஸ் தெம் ஃபீல் கம்ஃபர்டபுள், மேக்ஸ் தெம் ஃபீல் இன்க்ளூடட். அதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்காது. அது ஒரு பிக் ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அவனோட லைஃப்பில் பாசிட்டிவிட்டி நிறைஞ்ச லைஃப். அவங்கள பார்த்து நிறையா கற்றுக்கலாம். எவ்வளோதான் சுச்சுவேஷன்ஸ் பேடாக போனாலும் கொஞ்சம் எப்போதும் சேர்ஃபுல்லாக இருக்கணும், எப்போதும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் அவங்கள பார்த்து நிறையாவே கற்றுக்கலாம். ஸோ ரிஹானா, ஸோ டேக் கேர் ஆஃப் ஹிம். So Abul take care of Rihanna. Yeah. So take care of each other. They both are very lucky to have each other. Live happy. எங்கள் வீட்டில் ரிஹானா பெரிய பொண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சின்ன பொண்ணு, எல்லாருக்கிட்டையும் அனுசரிச்சே இருக்கோம், கோவம்லாம் வராது. விட்டு எப்பவுமே வெளியே போனதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் அவங்க வீட்டுக்கு வராங்க. நல்லபடியாக பார்த்துக்குங்க. என்னுடைய குழந்தைங்க நல்லா இருக்கும். இறைவன் எல்லா அருளும் அவன் வாழ்க்கையில அவன் நினைச்சதை சாதிப்பான். ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. இவங்க கூட நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். ஆனால் சின்ன சின்ன இடத்துல லஞ்ச் சாப்பிடும்போது, ரூமில் எப்பயாச்சும் உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க வாய்ஸ் கேட்கும்போதெல்லாம் லைட்டாக கண்ணு கலங்குது. அதுதான் எல்லாரையும் மிஸ் பண்ணுறேன். அக்கா, நீங்க எப்பயுமே ஹாப்பியா இருக்கணும். ஹாப்பி மேரிட் லைஃப். ஹாப்பியா எப்பவுமே அபுல் அண்ணா கூட. ஹாப்பி மேரிட் லைஃப். ஹாப்பி மேரிட் லைஃப் பையா. ஹாப்பி மேரேஜ் லைஃப். ஹாப்பி மேரிட் லைஃப். ஹாப்பி மேரிட் லைஃப் அபுல். खुशी से रहो, खुशारती कम कर ले. हैप्पी मैरिड लाइफ बोल. குழந்தையில வந்து ஸ்கூலுக்கு கூட்டின்னு போறது, அவனுக்கு சாப்பாடு ஊட்டுறது, அவன் அம்மா மாதிரி அவனுக்கு
நாங்கள் 3 பேர் தான் இருப்போம் இந்த வீட்டில் எப்பயுமே. அவள் இல்லாமல் இருந்ததில்லை இந்த வீடு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்க போகுது. எங்க உலகமே நாங்க 3 பேர் தான் எங்க வீட்டுல. அப்படின்ட்டு நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியல. நானும் எப்படி சின்ன வயசுல இருந்தே ஜாயிண்ட் ஃபேமிலியா தான் இருந்தோம். சேம் ஸ்கூல், மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் ஒன்னா தான் இருப்போம். இவன் தான் வந்து எனக்கு ரொம்ப பெட்டு. இவன் வந்து என் கூட கொஞ்சம் நல்லா ஜெல் ஆயிடுவான். ஃபர்ஸ்ட் அவகிட்ட பிடிச்சது வந்து நல்லா சொல்லி கொடுப்பா. ஏதாவது தெரிலனா சொல்லி கொடுப்பா. ஈவினிங் ஏதோ ரைடு போவோம், நாங்கள் ஒன்றா சாப்பிடுவோம். மாப்பிள்ளைக்கு என்ன சொல்லணும்னா, அவள் வந்து எதிர்பார்ப்பா. அவளுக்கு வந்து எதிர்பார்ப்பேன் அதிகம். அவளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கணும். ரொம்ப மிஸ் பண்ணுவோம் இவளை. ஹாப்பி மேரிட் லைஃப். அக்கா வந்து நல்லா இவங்க கூட இருந்தா எனக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, இவங்க எல்லாரும் எனக்கு ஒரு சோல்ஜர்ஸ் மாதிரி. இவங்க இருந்தா எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்து. நான் தான் இவங்க எல்லாரை விட எல்டர். ஆனா இவங்க எல்லாரும் வளர வளர வந்து என்ன கேர் பண்றது வந்து நான் இவங்களுக்கு ஏதோ ஒரு கிட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு என்னை நல்லா பார்த்துக்குவாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்னோட சிஸ்டர் நேஹா. அக்கானாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள நான் கசினாவும் பார்க்க மாட்டேன், என்னோட ஓன் சிஸ்டரா தான் பார்ப்பேன் எப்பயுமே. நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு. எப்படின்னா, நான் இப்போ டல்லா இருக்கேன்னா அவ கண்டுபிடிச்சிடுவா. நான் அப்பெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டேன். நேஹா வந்து எனக்கு ஆறுதல் சொல்லுவா அப்படின்னு. ஹாப்பி மேரேஜ் லைஃப் தியானா தீதி. அதே மாதிரி தான் நதீமும். அவன் வந்து பார்க்க சின்ன பையன் மாதிரி இருப்பான். ஆனா நான் இப்போ ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கும் போது கூட, நீ எப்போ திரும்ப வருவ, நீ பத்திரமா இரு, அந்த மாதிரி ரொம்ப மெச்சூர்டா பேசிட்டு இருந்தாங்க. அதனால இவங்க 2 பேருமே வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அக்கா பத்தி சொல்லணும்னா, விச் இஸ் த பெஸ்ட் சிஸ்டர் யூ எவர் காட் இன் யுவர் லைஃப்னு கேட்டா எனக்கு அவ தான். இது வரைக்கும் சண்டைன்னு ஒன்று வந்ததே இல்லை. சிஸ்டர்ஸ்னாலே சண்டை தான் ரொம்ப இருக்கும். அதுமாரி எங்களுக்கு எதுவும் வந்ததில்லை. எதுனா போர் அடிச்சா வெளியே கூட்டு போன்னு சொன்னா எதுனா போய் வாங்கி தருவா. நல்லா வெளியே சுத்துவோம் இங்க வந்தாலே. அவளை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் இதுக்கப்புறம். ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு அப்படின்னா நானும் ஜாஸ் எல்லாம் வந்து பேசிக்கிட்டே இருப்போம். எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் அந்த டோர் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு சைலண்டாக போய் மேகி குக் பண்ணி சாப்பிட்றது, ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்றது, அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்போ நினச்சி பார்த்தாலுமே வந்து செரிஷ் பண்ணுற மாதிரி மொமெண்ட்ஸ் இவங்க எல்லாருக்கூடையுமே இருக்குது. இதுதான் எங்கள் 2 பேரோட உலகம். இந்த வீடு தான், அவ்வளோதான். இதை தாண்டி நாங்கள் எங்கேயும் போனதில்லை. அவளை தாண்டி எனக்கு எதுவும் தெரியாது, என்னை தாண்டி அவளுக்கு எதுவும் தெரியாது. எப்படி இருக்க போகிறோம் தெரியல. இது ஒரு பெரிய வீட்டில் நானும் அம்மா மட்டும். அதுக்கப்புறம் என்னோட தம்பி சின்ன வயசுல எல்லாம் வந்து சண்டை போட்டுக்குவோம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவன் வந்து எனக்கு ப்ரொடெக்டிவா மாறிட்டான். அவன் என் கூட இருந்தாலே வந்து எனக்கு அதான் அந்த ஸ்ட்ரென்த்து தானா வந்துடும். என் தம்பி கூட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட வந்து உன் தம்பியை பத்தி டிஸ்கிரைப் பண்ண அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல இருக்க எல்லா அக்காக்கும் எல்லா அம்மாக்கும் அந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கணும்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் என்னோட ஃபேவரட் கசின் வந்து ஷஃபாத்.
இவன் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் எங்க கூடவே தான் இருந்திருக்கான். ஷஃபாத் வந்து கொஞ்சம் இன்ட்ரோவர்ட், ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க மாட்டான். இவங்க எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அண்ட் இவங்க லைஃப்ல எல்லாருமே வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கணும், எப்பயுமே இவங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும். கடவுள் வந்து யார் கண்ணு படாம என் வீட்டை வந்து இதே மாதிரி சந்தோஷமா வச்சுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்.